வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ் சினிமாக்கு யாரு கண்ணப்பட்டுச்சோ தெரியலைங்க. தமிழ் சினிமாக்கு போராத காலமா இருக்கு. முதல்ல தமிழ் சினிமாக்கு சுத்தி போட்டுடலாங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நரிக்கு கொல்லிக்கண்ணு, ஏதேதோ கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போகட்டும். ஏன்னா நம்ம யார தமிழ் சினிமால நல்லாளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, இந்த சென்ஸ் நூல் கையில இருந்த சினிமாவை நூலை புடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்தாங்கல்ல, சாரி ஸ்டுடியோக்குள்ள இருந்த சினிமாவை இழுத்து வெளிய பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தாங்கல்ல. கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடமாய் பயின்று வந்த இந்த பாரதி ராஜா படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் கட்டுப்படாத இந்த பட்டு நிலாவை இவர்கள் எப்படி உள்ளங்கையில் வந்து உட்கார வைத்தார்கள்? ஓ, காதல் விளையாட்டில் நிலா கூட பொம்மையாகி விடுகிறதே. அந்த நிலாவத்தான் ஆசை கொண்டு பெட்டி என்ற நாயுடுகாடுக்காக இப்படி பாரதி ராஜா கிட்ட இருந்து சினிமா கத்துக்கிட்டு வந்தவங்கல்ல, திரைக்கதையின் மன்னன், திரைக்கதையின் நாயகன் அப்படின்னு போற்றப்படுற பாக்கியராஜின் அட சொன்னா நம்ப மாட்டீங்க, கதை திரைக்கதை வசனம்னு அவரு போடுற இடமெல்லாம் ஸ்பெஷல் தாங்க. அப்பேற்பட்ட பாக்கியராஜ் 2 மாசத்துக்கு முன்னாடி போய் நேனு மணவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நாயுடு என்பதில் தான் எனக்கு அந்த பெருமை. இதுதாங்க எனக்கு தமிழ் சினிமால அவ்வளவு வாய்ப்பை வாங்கி கொடுத்தது. இது நம்ம ஆளுன்னு படம் எடுக்கல, இது நம்ம நாயுடு அப்படின்னு தான் படம் எடுத்த. எங்க சின்ன நாயுடு தான் படம் எடுத்த. அதுக்கப்புறம் தான் ராசான்னு மாத்திக்கிட்டேன். ஆனா சின்ன வீட்டுக்கு சின்ன நாயுடுன்னு பேர் வைக்கல, சின்ன வீடுன்னு தான் பேர் வச்ச. நாயுடுவின் மௌன கீதங்கள் தெரியுமில்ல உங்களுக்கு? நாயுடுவின் ஒரு கை ஓசை இருக்கலங்க. இந்த மாதிரி எவ்வளவோ திரைப்படங்களை பத்தி நம்ம பேசிட முடியும். அப்புறம் நாயுடுவோட சுவரில்லா சித்திரங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங். இந்த டார்லிங் 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 படத்துல சின்ன வயசு நாயுடு கிட்ட இந்த நாயகி வந்து நாய் செத்து போச்சு பூவெயி அப்படின்னு சொல்லி போட்டு போயிடும். பூவெயின்னு சொல்லிட்டு போன நாயகி பூ பெய்தியதுக்கு அப்புறம் ஹீரோயினா வரும். சின்ன வயசு நாயுடுவும் பெரிய வயசு நாயுடுவும் ஆனாலும் நாய்க்கு பூ வைக்கிறத மட்டும் நாள் தவறாம பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு சாட்சியா அதே கல்லறையில இருக்கிற என்னன்னு எனக்கு தெரியல, அவரையும் சாட்சியா வச்சிருக்கிறாரு. இப்படி தன்னுடைய கதை திரைக்கதையின் மூலம் பல விஷயங்களை செய்த பாக்கியராஜ் நாயுடுவோட பல டைலாக்ஸ் எல்லாம் பட்டை கிளப்பி இருக்குங்க. அந்த 7 நாட்கள் அதுல அந்த கிளைமேக்ஸ் டயலாக், அதுக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம் டயலாக் இருக்கு, அத சொன்னாதான் எல்லாரும் சிரிப்பாங்க. கம பதா 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 அங்கன வரல, கம பதா 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 அப்படின்னு அம்பிகாக்கு மொட்டை மாடியில இருந்து சொல்லி கொடுப்பாரு நம்ம நாயுடு. சாரி, பாலக்காட்டு மாதவன். அதே படத்துல கிளைமேக்ஸ் டயலாக் ஒண்ணு இருக்குங்க. கிளைமேக்ஸ் டயலாக் கண்டா നമുക്ക് കണ്ണില് നീര് വരും. സാറേ, എന്റെ കാതലി നിങ്ങളുടെ ഭാര്യ ആകാം, പക്ഷെ ഒരിക്കലും നിങ്ങളുടെ ഭാര്യ എന്റെ കാതലി ആകാൻ പറ്റില്ല. இது தமிழ் சினிமால காலங்காலமா வச்சிருக்கிற கல்ச்சர். இந்த தாலியை மட்டும் நம்ம காப்பாத்திக்கணும் சார், காப்பாத்தணும். இப்படியாக போய்கிட்டு இருந்த பாக்கியராஜ் நாயுடு கிட்ட இருந்து டக்குன்னு பார்த்திபன் எப்படி வந்தாருன்னு தெரியல. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என் நாயுடு அப்பாய். எஸ், நாயுடு அப்பாய். ஆக்சுவலா அவர் எப்படி வந்தாருன்னா, அவரும் ஒரு நாயுடுவான். அப்ப பார்த்திபன் பாக்கியராஜ் கிட்ட போய் எப்படி சான்ஸ் கேட்டிருப்பாரு? அதான் ஆச்சரியமா இருக்கு. பார்த்திபன் கோடப்பாக்கத்துக்கு வந்து எல்லா டைரக்டர்ஸையும் பார்த்திருப்பாரு. எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனே அந்த பார்த்திபன் நாயுடுக்கு அது பிடிக்காம கிளம்பி போயிருப்பாரு. அப்பதான் பாக்கியராஜ போய் ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. பாக்கியராஜ் கேட்டிருப்பாரு, பாகுன்னாரா பாபா, சால உந்தி பா போதுமில்ல, இந்த கோடு போதுமில்ல. நாயுடு சேர்ந்து புது ரோடே போட்டிருக்காங்க தமிழ் சினிமால. இப்படி எல்லாம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா பேசுறோம். இந்த பாக்கியராஜ கொண்டாடின சமூகம் தானே நம்ம. அந்த காலத்துல பொண்டாட்டிக்கு பாத்திரம் தேய்ச்சு கொடுத்த ஒரே கதாநாயகன் பாக்கியராஜ் தாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததே. ரொம்ப எளிமையா பெண்களுக்காகவே பல படங்களை அவர் எடுத்திருக்கிறாருங்க. இன்னும் சொல்ல போனா பாக்கியராஜனுடைய கதைய பத்தியோ இயக்கத்தை பத்தியோ யாரு பேசியிருக்காங்களோ இல்லையோ, முருங்கக்காவை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. பல நேரங்கள்ல பாக்கியராஜா அப்படியே கூட அறியப்பட்டிருக்காரு. ஆனாலும் நம்ம பாக்கியராஜா தமிழ் சினிமா கொண்டாடிக்கிட்டு தானங்க இருந்தது. எது எப்படி இருந்தாலும் மூளையில கொஞ்சம் கரை இருக்கத்தானே செய்யும். அந்த கரை இல்லாம இருந்திருந்தா பாக்கியராஜ் உண்மையாவே கொண்டாடப்பட்டிருப்பாங்க. சரி, ஒருவேளை
இனிமே நம்ம படம் எடுத்து என்ன பண்ண போறோம், நாயுடுவா மாறிக்கலாம்னு முடிவெடுத்தாலும் எடுத்திருந்திருப்பாரு. பாக்கியராஜே நாயுடுவா மாறினதுல பெரிய ஆச்சரியம் இல்லைங்கும் போது பார்த்திபன் மாறினது என்ன நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகுது? ஆனா குடுக்குது. பார்த்திபனை பார்த்தா பார்த்திபன் மாதிரியே இருக்காரு. பார்த்திபன் மாதிரியே இருக்கிறதுனாலயே என்னவோ நான் பார்த்திபன் இல்ல அப்படிங்கிற சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அதனாலதான் வாண்டடா ஒரு கார்ல ஏறி வந்து சொல்றாரு, நான் நாயுடு காரு அப்படின்னு. நீங்க என்ன காருவா இருந்துட்டு போங்க, உண்மையாலுமே நீங்க உள்ள இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நாயுடு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சுகமான சுமைகளா தான் சுமந்துகிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்க மனசு ஹவுஸ்ஃபுல்லா நாயுடுங்கிறது மட்டும்தான் இருந்திருக்குது. இதுக்கு பேரு புதிய பாதைன்னு என்ன வெங்காயத்துக்கு நீங்க வச்சீங்கன்னு நம்ம ஏற்கனவே கேட்டோம். உங்க புதிய பாதை பழைய ஒத்தையடி பாதையாவே இருக்கும் போதே தெரிஞ்சது நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காராவத்தை இருக்க போறீங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க சொல்லி இப்ப என்ன வெங்காயத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா த்ரிஷாவுடைய விஷயத்திலேயே உங்க 1 2 3 ஷார்ப்பான விஷயத்த பார்த்தோம். நான் ஆணாதிக்கம் பிடிச்ச அசிங்கம் பிடிச்ச பார்த்திபன் அப்படின்னு ஒரு இடத்துல காமிச்சீங்க. நான் என்கிட்ட இருந்த அந்த அசிங்கத்துக்கு காரணம் நான் இல்லைங்க, இதுதான் அப்படின்னு எதுக்கு இப்ப சொல்லணும்? ஆமாரா ஜாதிமே ஆதிக்கமே இப்படித்தான் இருக்குமே. என்ன வெங்காயத்துக்கு சொன்னீங்கன்னு தெரியல பார்த்திபா. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆளாளுக்கு வரிசையா வர ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் அல்ல அப்படின்னு. தட் மீன்ஸ் நான் அவன் இல்லை. அடுத்து யாரு அவங்களே ரிவீல் பண்ணிக்க போறான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாப்போம். கன்னிராசின்னு ஒரு அருமையான படத்தை கொடுத்த பாண்டியராஜ் சார் வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். வந்துட்டா ஆண் பாவம் ஆயிரும் சார். ஏற்கனவே பாக்கியராஜும் பார்த்திபனும் பண்ணிட்டாங்க. சரி என்ன பண்றது? சாதிங்கிற அசிங்கத்தை தூக்கி சுமக்கிறதெல்லாம் பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி அசிங்கம் முடிச்சவங்களை எல்லாம் என்ன பேசுறது? ஏற்கனவே இப்ப எல்லாருமே அதெல்லாம் எடுத்து பாராட்டிட்டீங்க. புதுசா நம்ம பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? இனியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஆதவர்ஜுனா மாதிரியோ இல்ல விஜய் மாதிரியோ உடனே தற்குறித்தனமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பாக்கியராஜ் மாதிரியோ உடனே தற்குறித்தனமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சேர்த்தியே சொல்றேன், பாக்கியராஜ் மாதிரியோ இல்ல பார்த்திபன் மாதிரியோ பேசாதீங்க. ஆனா பேச வேண்டிய இடங்கள் போராட வேண்டிய தளங்கள் நிறையவே இருக்குது. தோ எலெக்ஷன் வந்துருச்சு, ஓட்டு போடணும், அதுக்கு வேண்டி பேசணும். யாரு ஜெயிக்க போறாங்க, யார ஜெயிக்க வைக்கணும், எது நமக்கு நல்லதுன்னு நம்ம பேசணும். எனவே பேசுவோம். ஓட்டு கேக்குதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் யாருக்கு ஓட்டு கேட்க போறேன் நீங்களே சொல்லுங்க. எஸ், நீங்க கமெண்ட்ல போட போற அந்த கட்சிக்காக தான் நம்ம ஓட்டு கேட்க போறோம். நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே வருவோம். தெரியும் உடனே தற்குறித்தம்பிங்கெல்லாம் வந்து வேற பேர் சொல்லுவீங்க. நானே சொல்லிடுறேன். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியனின் கூட்டணி சின்னங்களுக்கு வாக்களிப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பேசுவோம், முழங்குவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.